மாதம் நான் தான் கம்பேக் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ மீன் இட்ஸ் அன் நான் பாப்புலர் மூவின்னு சொல்லலாம். ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஓவராக வந்துட்டு தமிழில் நிறைய ஆடியன்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், மேபி ஆர் மே நாட். அண்ட் அந்த படத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஆஃப்டர் அ லாங் டைம் விசிட்டிங் தியேட்டர். லைக்வைஸ் இந்த வருஷத்தில் அதிகமாக படத்துக்கு போகல, பட் இந்த இயரில் இதுதான் தளபதி தான் லாஸ்ட் படமாக இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை. அண்ட் இது ஒன்று இருக்குது, விடுதலையில் நான் சத்தியமாக என்னால் போக முடியாது. அண்ட் தட்ஸ் வாட் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிளி படத்தோட ரிவ்யூ இருக்காது. படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாவும் டவுட்டு தான். படம் எப்படி இருக்குது, அவர் என்னோட சேனலில் வந்துட்டு கொஞ்சம் நான் அதுலேயாவது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ வரல, அரௌண்ட் ஒரு 24-25 டேஸாக வீடியோ வரல, பிகாஸ் நிறைய ஒர்க், நிறைய இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ அதனால் கரெக்டாக இது பண்ண முடியல. பட் த சேனல் இஸ் கோயிங் ஆன் டு சம்வேர். அரௌண்ட் ஒரு சப்பெல்லாம் அது பாட்டுக்கு ஏறுது. ஐ டோன்ட் ஈவன் நோட்டீஸ் தோஸ், பட் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் அ குட் சைன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நான் நேற்று சொன்ன மாதிரி நேற்று படம் பார்த்தது ஆக்சுவலாக 24 hours ஆயிடுச்சு. 24 ஆனதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ எடுக்கணுமான்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா படத்தை வந்துட்டு 2 வாட்டி பார்த்தா தான் புரியும் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அதே மாதிரி அந்த படத்தை வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றது கூட கிடையாது. ஆக்சுவலாக அந்த படத்திலேயே அதுதான் ஒரு ஒன்லைனராக இருக்கும். ஒரு ரிவ்யூவரோட கண்ணோட்டத்தில் அந்த படம் என்னவா இருக்கு அப்படின்ட்டு அந்த ரிவ்யூவர் தேடின்னு சுற்றுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு படம் புரியாது. இப்போ எனக்கே வந்துட்டு ரிவ்யூவில் வந்துட்டு இந்த படத்தை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மோஸ்ட்டாக வந்துட்டு படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அதில் இருக்கிற விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு சீரியஸ்லி நல்லா இருக்கு. நடுவில் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபைட் ஒன்று வரும். ஒரு ஃபயர் ஃபுல்லாக அந்த ஃபயரோட எமோஷன்ஸ் ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு 3Dயில் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டண்ட் எல்லாம் நிறைய இடத்துல எதுக்கு தேவையில்லாத ஃபைட் சீன்ஸுன்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், அந்த ஃபைட் வந்துட்டு இந்த விஷயத்தினால தான் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா படத்தில் வந்துட்டு இப்போ நார்மலான ஒரு கமர்ஷியல் மூவியாக இல்லாமல் ஒரு லேயர், அந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர், அந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர்ன்ட்டு நிறைய லேயர்ஸாக இருந்துச்சு. இப்போ அவங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் வந்துட்டு இதுக்காக தான் நடக்குதுன்னு நாம நினைச்சுன்னு இருப்போம். ஆனால் டைரக்டர் அவர் தெரியல, அவர் இந்த மைண்ட் செட் இல்லை. அது இதுக்காக நடக்கலடா, இதுக்காக நடக்குதுன்னு இன்னொரு பக்கமா போற மாதிரி தான் இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா யாருக்கும் புரியாது. நானே 4-5 வாட்டி பார்த்தா கூட என்னால இதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல முடியாது. ஓப்பனிங்ல இருந்து வாழ்க்கையில படத்துல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க, படத்துல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு புரியல, இது நல்லா இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஓப்பனிங் டைட்டில் கார்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, நீ வந்துட்டு இன்டெலிஜென்ட்டா இருந்தானா இப்பயே தியேட்டரை விட்டு வெளியே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி வரும். என்னன்னா, நான் வந்துட்டு எனக்கு படம்னா தெரியும், நான் மூவி இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமா இருக்கேன், இத்தனை படம் பார்த்துருக்கேன், இத்தனை படம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த படத்தை தப்பா பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே அவங்க இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. அண்ட் அவரோட உபேந்திர சாரோட ஒர்க் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா இப்போ ஓப்பனிங்ல வந்துட்டு அந்த ஒவ்வொருத்தவங்களோட பேர் போட்டு காட்டுவாங்கல்ல, லைக் வைஸ் இவர் தான் டைரக்டர், இவர் மியூசிக்கு, இவர் அது இவர் இதுன்ட்டு எல்லாம் காட்டும்போது அங்கேயே வந்துட்டு நிறைய டீடைல்ஸ் வச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ டைரக்டர் வரும்போது அவருக்கு வந்துட்டு பிரெயினோட சிம்பிள் காமிச்சிருப்பாங்க, அதே கூட அந்த கேமராவோட சிம்பிளும் காமிச்சிருப்பாங்க. மியூசிக்கோட சிம்பிள் காட்டும் போது மியூசிக் டைரக்டரோட பேர் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது, அந்த மியூசிக் டைரக்டரோட பேர் வரும்போது பேக்ரவுண்ட்ல விஷுவல்ஸ்லயும் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹார்ட் பீட்ல மியூசிக்ல பியானோ சம்திங் அந்த கிட்டார் வடிவம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிட்டு ஓப்பனிங்ல இருந்தே அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்டர்வல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபைன், நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு முடியும் போது ஐ மீன் அந்த கிளைமேக்ஸ்ன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் கிடையாது, இதுல 2-3 கிளைமேக்ஸா சேஞ்ச் ஆகும். அதாவது இப்போ படம் பார்த்துட்டு படத்தை முழுசா புரிஞ்சுக்கணவங்களுக்கு 2 கிளைமேக்ஸா தெரியும், இல்ல இப்போ நார்மலா ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் தான் தெரியும். இதை நிறைய பேர் சொன்னது என்னன்னா, நான் காது பட கேட்டது என்னன்னா,
என்னடா அடிச்சிட்டு வந்ததெல்லாம் மொத்தமா இறக்கி விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய டாக்ஸ் போயிருந்துச்சு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் இந்த படம் ஏன் பார்க்கணும், தமிழ் ஆடியன்ஸே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு சேஞ்சஸான ஒரு படத்தை பார்க்கணும். இப்போ இந்த படம் வேணாம், இப்போ ஏதோ ஒரு நார்மலான கமர்ஷியல் மூவியோ இல்லை ஆக்ஷன் த்ரில்லரோ இந்த மாதிரி படத்தை பார்த்து போர் அடிச்சு இருக்கு, இல்லை எனக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு இதுல படம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் கண்டிப்பா பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு என்ன திட்டுவீங்க, இந்த படத்தை வேண்டாம் பார்க்க சொன்னான் அப்படின்ற மாதிரி தான் திட்டுவீங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த படம் பிடிக்காது, புரியாது. அது வந்துட்டு ஒரு புரியாத புதிராதான் இவரோட படம் இருக்கும். அண்ட் தட்ஸ் இந்த படம் பார்த்துட்டு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த படத்தோட ஃபெயிலியர்னு சொல்லுவேன். ஆனா அவரோட டைரக்ஷன் எல்லாம் ஒரு வாட்டி புரியுற கதையே இல்லை அவரே அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனே கொடுக்க மாட்டாரு. இதுதான் இந்த படத்துக்கான கிளாரிஃபிகேஷன், அவரும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாரு. அண்ட் தட்ஸ் வாட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் யூஐ. அடுத்து வந்துட்டு ரிவ்யூ வருமா என்ன வரும்னு தெரியல. மோஸ்டா வந்துட்டு கரண்டா என்ன நடந்துன்னு இருக்கோ அதை பத்தி தான் வரும். இந்த படத்துக்கு நான் போனேன், அதனால இந்த படத்தோட ரிவ்யூ போடலாம், அட்லீஸ்ட் சம்திங் ஐ மீன் த சேனல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.